ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு Tech Tamila. இன்னைக்கு பார்க்க போகிற டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா YoWhats. அதாவது இப்போ நியூவாக ரிலீஸ் ஆன YoWhats பற்றின ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான்ஸையும் ஹிட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற YoWhats செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு ரைட் சைடு இருக்க 3 ஐக்கான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு YoWhats செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு யூனிவர்சல் செட்டிங்ஸ் போங்க. அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு சென்ட் 5 minutes ஸ்டேட்டஸ். பட் நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு மேலே இருக்க ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, சென்ட் ஃபோட்டோஸ் இன் பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதும் அண்ட் இன்க்ரீஸ் சென்ட் மீடியா, அது ரெண்டையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் 5 minutes ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். அப்படி பண்ண முடியாது. அது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 80 MB, அதாவது நீங்கள் மேக்ஸிமம் வந்து 80 MB வரைக்கும் உங்களால் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் உங்களால் வந்து 5 minutes ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். அப்படி இல்லாட்டி வைக்க முடியாது. அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் மூணாவது வைக்கிறதே எனேபிள் பண்ணீங்க, அதாவது 5 minutes ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் 300 செகண்ட் வரைக்கும் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். இரண்டாவதாக பார்த்தோம்னா வந்துட்டு பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் பார்த்தோம்னா ஓல்டு வாட்ஸ்அப்பில் நிறையா மோட்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாத்தையும் தூக்கிட்டாங்க போல். நியூ மோட்ஸில் கொஞ்சம் தான் இருக்குது. அதில் உங்களுக்கு காட்ட வேண்டியது மட்டும் காட்டுறேன். ஆண்ட் டெலிட் ஸ்டேட்டஸ், ஆண்ட் டெலிட் மெசேஜ், இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம பழசுலேயும் பார்த்தோம். இதுலேயும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பட் எனக்கு பிடிக்காத ஒன்று என்ன வந்துட்டு ஐடு லாஸ்ட் சீன், இதை வந்துட்டு இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த YoWhats வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் சீனையே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போது மார்னிங் 9 o'clock ஆன்லைன் வந்துருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு போய் நீங்கள் எப்போ தான் ஆன்லைன் வந்தாலும் உங்களுடைய கான்டாக்ட்ஸ்க்கு வந்து எப்படி காட்டும்னா, நீங்கள் லாஸ்ட் மந்த் அந்த 9 மணிக்கு வந்தீங்க அப்படிங்கிறதா காட்டும். அது மட்டும் இல்லை, பட்டு மற்றபடிலாம் நல்லா இருக்குது. ஐட் லாஸ்ட் சீன் பண்ணி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இதுதான் வந்துட்டு பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. அடுத்தபடியாக பார்க்க போகிற YoWhats ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பெஷலி தீம் தான். அதுவும் இதே மாதிரி அந்த 3 ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா YoWhats செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறமா தீம் ஸ்டோர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த தீம் ஸ்டோருக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஓல்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தீம் ஸ்டோர் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு மாற்றி வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த YoWhats நியூ இதில் பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு DIY மோடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாகவே எனக்கு பிடிச்சிருக்கு DIY தீம் வந்துட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DIY தீம்னா ஒன்றும் இல்லை, போத் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் கான்வர்சேஷன் ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களால் வந்துட்டு பர்சனலாக வால்பேப்பர் வச்சுக்க முடியும். அண்ட் தென் வால்பேப்பர் மட்டும் இல்லை, உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆகட்டும், ஐக்கான் ஆகட்டும், டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே அது மோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மொத்தமாக வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். அண்ட் நீங்கள் திடீர்னு ஏதோ தப்பாக வச்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு பக்கத்துலேயே ரீசெட் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ரீசெட் பண்ணிக்கிற மாதிரி. ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு தனியாக நீங்களே கற்றுக்கலாம். இதுக்கு தனியாக வீடியோ போட தேவையில்லை. நீங்களே வீட்டில் இருந்து இது ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே புரியும். வீடியோவுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த YoWhats வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணுறது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்க மாட்டேது. அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். அந்த டெவலப் பண்ணுறதுக்கான குரோம் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மூலிமா போயிட்டு நீங்கள் YoWhats வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Tech Tamila சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.